வெல்கம் டு பட்டர்ஃப்ளை மூவிஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஆக்சிஜன். 2021 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. IMDb 6.5 அவுட் ஆஃப் 10. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். பேர் எலிசபெத் லிஸ். நம்ம லிஸ்ன்னு கூப்பிடலாம். லிஸ்க்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை. லிஸ் கண்ணு முழிச்ச உடனே மைலோன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பேசுது. லிஸ் கேட்குற நிறைய கேள்விகளுக்கு மைலோ முடியாதுன்னு தான் பதில் சொல்லும். இந்த கிரையோஸ்லீப்பில் இருக்க ஆக்சிஜன் வெறும் 25% தான் இருக்கும். டோட்டலாக ஒரு 43 நிமிஷம் தான் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. இந்த கிரையோஸ்லீப்பை எதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, பூமியில் ஒரு வகையான வைரஸ் வந்து மனித இனமே 25 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். அந்த வைரஸோட பாதிப்புல இருந்து தப்பிச்சு எல்லாருமே ஒரு கிரையோஸ்லீப்ல வச்சு இன்னொரு பிளானட்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இவங்களுடைய பிளானா இருக்கும். ஹீரோயின் ஒரு டாக்டரா இருந்திருப்பாங்க. பூமியில இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல கிரையோஜெனிக் பாட்ல இவங்க எல்லாரையும் வச்சு அந்த இன்னொரு பிளானட்டுக்கு அனுப்பும் போது தான் இடையில ஹீரோயின் முழிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கிரையோஜெனிக் சேம்பர்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. அதாவது ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கும். லிஸ் ஒரு கடத்துல ஆக்சிஜன் லெவல் கம்மியானதும் அந்த சேம்பரை உடைச்சிட்டு வெளியே போயிடலான்னு பார்ப்பா. ஆனா வெளியே போனா ஸ்பேஸ்ல இறந்து போயிடுவா. லிஸ் இந்த கிரையோஸ்லீப் சேம்பரை விட்டு வெளியே போனா ஒரு கோடை என்டர் பண்ணும். அந்த கோடு ஹீரோயினுக்கு தெரியாது. அதனால வேற யாருக்காவது கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஏஐ கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுவா. மைலோவும் கால் பண்ணும். லிஸ் கிட்ட போன்ல பேசினவங்க அந்த கிரையோஸ்லீப்பை ஓப்பன் பண்றதுக்கு உண்டான கோடை கொடுத்தாங்களா இல்லையா, கிரையோஸ்லீப்ல இருந்து ஹீரோயின் வெளியே வந்தாங்களா இல்லையான்றதான் மீதி ஸ்டோரி. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் ஃபுல்லா லிஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஒரே ஒரு ஆளை வேற வேற டைரக்ஷன்ல காட்டியிருப்பாங்க. அதனால இந்த மூவி பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காது. இந்த மூவி பிரெஞ்சுலயும் இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.